ஹலோ மக்களே, எங்கள் சேனலை பார்க்க வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டைம்ஸ். இப்போ நம்ம TVS Ronin 225 செயின் ரூப்ளிகேஷனுக்கு முன்னாடி எப்படி போகுது, அது பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்பீடாக போகுதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் டச் பண்ணிடுங்க. இதே மாதிரி TVS Ronin பற்றி ஃபுல் ரிவ்யூ ஆன வீடியோ நம்ம சேனலே இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா TVS பிராண்டில் பில்ட் குவாலிட்டி எப்போவுமே பக்கா மாசாராக இருக்கும். அதுவும் TVS Roninல கேட்கவே வேணாம், சும்மா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம செயின் லூப் அது பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண பிராண்ட் என்னென்னா, எல்லா வண்டி வச்சுக்க எல்லாருக்குமே தெரியும், மோட்டர் பிராண்டு தான். அந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ எல்லாம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய வண்டியில் செயின் கவர் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம TVS பார்த்தீங்கன்னா செயின் கவர் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ளீனிங் ப்ராசஸ். இதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்க ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து நீங்கள் கடையில் கூட ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் பிளாஸ்டிக் கவர் எதாவது போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் இதை யூஸ் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா, அது டைல்ஸ் ஃபுல்லாகவே டர்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக அதை நாங்கள் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்டா உங்கள் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாகவே டர்ட் ஆயிரும். க்ளீனிங் ப்ராசஸ் முடித்த பின்னாடி ஒரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாம் க்ளீன் ஆகிட்டான்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் லூப்ரிகன்ட் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கோங்க. செயின் லூப்பை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் செயின் கவரை அதே இடத்துல அகெயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹைவேயில் எந்த அளவு ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணலாம். இது நிறைய யூடியூபர்ஸை போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது உண்மையாக இல்லையான்றதை இந்த வீடியோவில் இப்போ நம்ம கண்டினியூவாக பார்ப்போம்.